ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கே இருக்கிற இங்கிலீஷ் சென்டென்சஸில் கிராமர் மிஸ்டேக் இருக்குது. அதை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். அவர் அவருடைய காரை வேகமாக ஓட்டுகிறார். இது இங்கிலீஷில் ஹீ டிரைவ் ஹிஸ் கார் ஃபாஸ்டர். இதில் ஒரு கிராமர் மிஸ்டேக் இருக்குது. அதே மாதிரி இட் இஸ் ஏ ரெய்னி டே, இட் இஸ் ரெய்னிங், ஹீ டு நாட் ஃபியர், டிரைவ் ஃபாஸ்ட் வாஸ் டேஞ்சரஸ். இந்த சென்டென்சஸுடைய தமிழ் மீனிங் நான் மேலே கொடுத்துருக்குறேன். சில முக்கியமான கிராமர் ரூல்ஸை இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் மூலமாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். டைரெக்டாக அந்த ரூல்ஸை படிக்கிறத விட இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னும் நல்ல மனப்பாடமாகும். ஸோ அது கரெக்டாக ஆன்சர். இங்கே மேலே இருக்கிற பேராகிராஃபில் மிஸ்டேக்ஸ் இருக்குது, கீழே நான் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். ஹீ டிரைவ்ஸ், அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். எந்த டென்ஸுக்கு மட்டும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மட்டும். ஹீ டிரைவ்ஸ் ஹிஸ் கார் ஃபாஸ்ட். இட் இஸ் எ ரெய்னி டே, இதில் மிஸ்டேக்ஸ் இல்லை. இட் இஸ் ரெய்னிங். ஹீ டஸ் நாட் ஃபியர். ப்ரெசன்ட் டென்ஸில் சிங்குலருக்கு டஸ், ப்ளூரலுக்கு டூ. அதே மாதிரி அடுத்து ஜெரன் ஃபார்மில் இருக்குது. டிரைவிங் ஃபாஸ்ட் இஸ் டேஞ்சரஸ். மிஸ்டேக்ஸையும் அதனுடைய கரெக்ஷனையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த மிஸ்டேக்ஸ் ரிப்பீட் ஆகாது. நவ் லுக் அட் திஸ் அனதர் பேராகிராஃப். நமக்கு இது தேவையானதா, நமக்கு இது வேண்டாம், இது நமக்கு தேவையாய் இருக்கிறதா? 3 சென்டென்சஸ், அதில் 2 கொஸ்டின்ஸ். என்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். அட்லீஸ்ட் இந்த சென்டென்ஸில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னாது தெரியுதான்னு பாருங்கள். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் தான் பார்த்தோம். அதாவது சிங்குலருக்கு டஸ், ப்ளூரலுக்கு டூ. இங்கே வி அப்படின்னு ப்ளூரல், நாம் அப்படின்னு அர்த்தம், பன்மை. அதனால் டூ தான் வரணும். டஸ் வி நீட் அப்படின்னு வரக்கூடாது. டூ வி நீட் திஸ், வி டு நாட் வாண்ட் திஸ். இஸ் திஸ் நெசசரி ஃபார் அஸ்? அட்ஜெக்டிவ். நீங்கள் அனைவரும் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்றீர்கள். இதை கடைசி செமஸ்டரிலும் தொடருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க. ஆல் ஆஃப் யூ ஸ்டடீடு வெல் அண்ட் ஸ்கோர்டு. ஓகே, ஸ்கோர் அப்படின்னு இருக்குது, அதை ஸ்கோர்டு அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். ஸ்கோர்டு குட் மார்க்ஸ். கண்டினியூ திஸ், இதவே கண்டினியூ பண்ணுங்கள். இன் ஃபைனல் செமஸ்டர் 2. கண்டினியூ தீஸ் அப்படின்னு வரக்கூடாது, திஸ் அப்படின்னு இருக்கணும். செமஸ்டர் ஸ்பெல்லிங். நவ் லுக் அட் திஸ் அனதர் பேராகிராஃப். பொறுமையாக வாசிங்க. மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஐ வென்ட் டு மதுரை லாஸ்ட் வீக். இந்த வீக்குடைய ஸ்பெல்லிங் பாருங்கள். வாரத்துக்கு வந்து டபுள் இ வரும். ஓகே, அந்த வீக் வந்து சோர்வு, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். WEAK. இது ஹோமோஃபோன்ஸ். ஐ வேர் ட்ராவலிங், ஐ வாஸ் ட்ராவலிங். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ வந்துச்சுன்னா வாஸ் தான் வரணும். ஐ வாஸ் ட்ராவலிங் எ ஹோல் டே. ஐ கேம் எஸ்டர்டே, ஐ கம் எஸ்டர்டேன்னு இருக்குது. ஐ கம் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். எஸ்டர்டே வரக்கூடாது அப்படின்னா. ஐ கேம் எஸ்டர்டே. ஒரு லாங் பேராகிராஃப். பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக நீங்கள் மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. தெர் ஆர் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இன் டு தி கிளாஸ் ரூம்னு இருக்குது. இன் த கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூமில் 5 மாணவர்கள் இருக்கிறார்கள். தே ஆர் ஸ்டாண்டிங் நியர் த பிளாக் போர்டு. பிளாக் போர்டு அருகில் நின்று கொண்டிருக்கின்றனர். தே ஆர் டாக்கிங், எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ தே ஆர் டாக்கிங், தே வேர் டாக்கிங்னு இருக்குது. ஸோ தே ஆர் டாக்கிங் அபவுட் தி எக்ஸாமினேஷன். ஒன் அமங் தம், ஓகே, அவர்களில் ஒருவர், ஒன் அமங் தம் இஸ் டெல்லிங் ஐ ஆம் ஸ்டடியிங் வெல். தமிழ் டிரான்ஸ்லேஷனில் பார்த்துருப்பீங்க. நான் நன்றாக படித்து கொண்டிருக்கின்றேன். ஐ ஆம் ஸ்டடியிங் வெல், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். லாஸ்ட் பேராகிராஃப். முதல்வர் டைம் டேபிளை கேட்பார். கேட்பார் அப்படிங்கிறது எந்த டென்ஸ்? அதாவது எதிர்காலம். அப்போ ஃப்யூச்சர் டென்ஸ். நான் அதை டைப் செய்ய போகிறேன். இது இமீடியட் ஃப்யூச்சர். டைப் செய்த பிறகு நான் அதை கொடுப்பேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. த பிரின்சிபல் வில் ஆஸ்க், வில் ஷால் இந்த வார்த்தைகளுக்கு அப்புறம் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். மெயின் வேர்பு தான் இருக்கணும். த பிரின்சிபல் வில் ஆஸ்க் த டைம் டேபிள். ஐ ஆம் கோயிங், ஐ கோயிங் அப்படின்னு வரக்கூடாது. ஐ ஆம் கோயிங் டு டைப் தட். ஐ வில் கிவ், ஃபியூச்சர், ஐ வில் கிவ் த டைம் டேபிள் ஆஃப்டர் டைப்பிங்.
இது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பார்த்து நம்ம கிராமர் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது எப்போவுமே மறக்காது. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.